எல்லாம் வந்த இறைவனிடமும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து சொல்வார்கள். எல்லாம் வல்ல இறைவாவும் திருமகன் இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாம் விளம்பி அறிவிக்கின்றோம். அதனால் அவரை தொழில் கொண்டவும் அடியார் காசியேந்திர ராஜேந்திர இம்மறை நிகழ்வழியாக உயிர்த்தெழுடைய அருள்கிறார்கள். உம்மோடு தூய ஆவியார் ஒன்றிற்கும் இறைவனாய் என்றும் வாழ்க. ஆட்சி செய்தால் வழியாகவும் மன்றாடுகின்றோம். யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மறைநூல் அறிஞர்கள் உபதேசிப்பது அனைத்து முதன்மையான கட்டளைகளை இஸ்ரவேலே கேள், உன் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரை ஆண்டவர். உன் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆற்றலோடு உன் ஆண்டவராகிய கடவுள் கொள்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலாவது அதற்கு மறைநூல் அறிஞர் அவர்கள் நன்கு போதுவரை கடவுள் ஒருவரை அவரை தவிர வேறு ஒருவர் அன்பை என்று கூறியதில்லை. அவரோடு முழு உள்ளத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் செலுத்துவதும் இவரிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் வேறு வழிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பிரதிநிதித்துவம் கண்ட இயேசு அவர்கள் நீர் இறையாட்சி மீது வரையில் இல்லை என்றார். அதற்கு எவரும் அவர்கள் எதையும் கேட்க துணியவில்லை. அருள் வாக்கு. Amen.
மகிழ்ச்சிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் அனைத்து நலனுக்காகவும் சொல்வாராக. ஆண்டவரையும் அடியா காசி என்கிற ராஜேந்திரனின் மீட்புக்காக உம்மை கையுடன் கெஞ்சி மன்றாடி காணிக்கைகளை பணிந்து அழைக்கின்றோம். இவருடைய திருமணம் அன்பான மீட்பராக தயக்கம் என்று ஏற்றுக்கொண்டதால் அவரை தம் இரக்கமுள்ள நடுவராக எதிர்கொள்ள செய்கிறார். இரண்டு வாழ்ந்த ஆட்சி செய்கிறவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் எங்கள் கடமையை மேற்கூறிய செயலும் ஆகும். ஏனெனில் பாவத்தின் விளைவாக நாங்கள் அழிவுறுகின்றோம். பாவத்தால் சாவுப்பாடாயினும் கிறிஸ்துவின் வெற்றியினால் மீட்கப்பட்டு அவரோடு மீண்டும் வாழ்வுக்கு அழைக்கப்படுவது ஒரு பரிவிறக்கம் உள்ள அருளினால் தான். ஆகவே ஆத்மீகரோடு சேர்ந்து நாங்களும் இம்மனுடைய இடையராக மாற்றுகளை கொண்டாடி முடிவின்றி ஆசரித்து சொல்வதாவது: ஆண்டவரே, நீரையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவேனுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடன் கணித்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்கள் கழித்து கூறியதாவது: அனைவரிடமிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.